நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தென்றல் தீண்டும் சுகங்களையும் திங்கள் தழுவும் இதங்களையும் நன்றே இசையால் நாவாற்றி நமது நெஞ்சங்களை தாளாட்டி மன்றம் தனில் வந்து நின்று மகிழ்வாய் பாடும் குயில்களுக்கு குணராய் எந்தன் வாழ்த்துக்கள், கோடி கோடியாய் பாராட்டுக்கள். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கு இல்லை ஈடேனை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நம்மளோட ட்ரியோ சேலஞ்சில் கடந்த 2 நாட்களாக நம்ம குழந்தைங்க வந்து குரூப்ஸாக பாடியிருக்காங்க, சில பேர் சோலோவாகவும் பாடியிருக்காங்க. இன்னும் மீதி பர்ஃபார்மன்ஸஸ்லாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அண்ட் ஒவ்வொரு குழந்தையும் அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஜானரில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய வித்தியாசமான பாடல்கள், நிறைய பலத்த பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ரைட்? ஓகே, அந்த வகையில் இன்னையோட நாளை நம்ம வந்து ஆரம்பிச்சு வைக்க போறோம். நம்மளோட ஜட்ஜஸ் எல்லாம் வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி. Ever smiling Chitrama. And the very sweet SP Shailaja ma'am. India's leading voice expert Anant Vaidyanathan sir. குழந்தைகளுக்கு மறுபடியும் ஒரு ஹாய் சொல்லிடலாமா? ஹலோ. ஸோ இன்னைக்கு இந்த ட்ரையோ சேலஞ்சில் லைஃப் லைன் ரவுண்ட்ல 5 பேர் பாட போறாங்க. அந்த 5 பேர் முகுந்த், மஹிஷா, சுகன்யா, சண்முகப்பிரியா அண்ட் அஜித். Come step forward. ஓகே, ஸோ நீங்கள் 5 பேருமே இன்னைக்கு உங்களோட லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க போகிறீங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நேற்றுக்கு நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, தட் எல்லாருமே நல்லா பாடுறாங்க. ஸ்ட்ராங் ஜானர்ஸில் அவங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச பாடல்கள் சூஸ் பண்ணி பாடுறாங்க. அதே ஸ்ட்ராட்டஜி தான் நீங்களும் வந்து அடாப்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முகுந்த், என்ன மாதிரி பாடல் தேர்ந்தெடுத்திருக்கீங்க? உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுது? ஒரு செமி கிளாசிக்கல். ஓகே, அண்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. எஸ். ஓகே, வாட் அபவுட் யூ மகிஷா? என்னோட சாங்கில் 3 டிஃப்ரெண்ட் ஜான்ரஸ் வருது. அண்ட் அதை நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். சண்முகப்பிரியா, நீங்கள் சொல்லுங்கள். ஃபோக்கு, யா ஐ ப்ராக்டிஸ் வெல். யா ஃபோக்கு ப்ராக்டிஸ் வெல். சூப்பர். ஃபேன்சி மாலே சொல்லுப்பா தம்பி, நீ என்ன மாதிரி பாட்டு பாட போற? வெஸ்டர்ன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். டேய், நான் வந்து கிளாசிக்கல் பாட போகிறேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ குழந்தைங்க கிட்ட பேசியாச்சு, அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டயும் 2 வார்த்தைகள் பேசிடலாம். முகுந்தோட அப்பா முகுந்த் வந்து செமி கிளாசிக்கல் ஜானர் அண்ட் கொஞ்சம் பெப்பியான பாடல் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு இந்த லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸ்க்கு? நல்ல முறையில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, அடுத்தது மகிஷாவோட அம்மா. ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா நல்லா பாடுவான்னு நினைக்கிறேன். சண்முகப்பிரியா அம்மா சொல்லுங்க, உங்க பொண்ணு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா? நல்லா ப்ராக்டிஸ். நீங்க எப்படி ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கீங்க? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன். நல்லா சூப்பரா. ஓகே, ஹேர் ஸ்டைல் மாறினதுக்கு அப்புறம் சாரோட ஸ்பீக்கிங் ஸ்டைல் மாறி இருக்கா இல்ல அப்படியே தான் ஒரு 2 வேர்ட்ஸ் தான் பேசுறாரா? இப்பயா மாறி இருக்கா? நல்லா பேசுறாரா இப்போ? சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் சார். அடுத்தது ஆஜித். ஆஜித்தோட அம்மா. அவர் எடுத்திருக்கிற சாங் அவருக்கு பிடிச்ச சாங் தான். ஓகே, நல்லா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அண்ணன் சாருடைய ட்ரைனிங் இருக்குது, அதனால நிறைய நம்பிக்கை இருக்குது, நல்லா பாடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது சுகன்யாவோட அம்மா. சுகன்யா வந்து ஒரு ஓல்டு எவர்கிரீன் சாங் எடுத்திருக்கா. அதில் நான் இன்டர்ஃபியர் பண்ணிடல, முழுக்க முழுக்க அவளே ரொம்ப பிடிச்ச எடுத்த சாங். நல்லா பாடுவாள் நம்பிக்கை இருக்குது எனக்கு. காட் பிளஸ் யூ சுகன்யா. ஆல்ரைட், தேங்க்யூ வெரி மச். ஸோ குழந்தைங்களும் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, பேரண்ட்ஸும் நிஜமாவே ஸ்மைலிங்காக அப்படியே ஸ்வீட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ஃபைன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் நிறைய பர்ஃபார்மன்ஸஸ் அசத்தலாம் இருக்க போகுது. அண்ட் இவங்கள்லேருந்து, அதாவது டாப் 15 கண்டெஸ்டன்ஸ்லேருந்து உங்களுக்கே தெரியும், ஒரு குழந்தைக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் கிடைக்கும். அண்ட் அதோட அவங்களுக்கு அருண் எக்ஸல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் ஒன்று அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு.
ட்ரையோ சேலஞ்சில் மீதி இருக்கிற 10 கண்டெஸ்டன்ஸ் அவங்களோட லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. நேற்றுக்கு 5 குழந்தைகள் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இன்னைக்கு பாக்கி இருக்கிற 5 குழந்தைங்க 5 கண்டெஸ்டன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு அப்படியே துடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? எஸ், முத நாளே வந்து பார்த்தோன்னா வித்தியாசமா இருந்தது. 3 பேர் வந்து பாடிட்டு 3 பேருக்கு தலையில பல்ப்லாம் ஏறி விட்டு நிறைய மேட்டர் நடந்தது. 2வது நாள் சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் அனந்த் சார் எல்லாமே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு முத பர்ஃபார்மன்ஸே ஓப்பனிங்கே கிராண்டா இருக்க போகுது. ஓப்பனிங் அப்படியே கிளீனா இருக்க போகுது. எஸ், ஏன்னா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற அந்த ஃபேமிலி அது சூப்பரான ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அவங்க வந்து பாடிட்டே குளிப்பாங்க, குளிச்சுட்டே பாடுவாங்க. அந்த ஃபேமிலி. எஸ், ஸோ அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய அந்த கண்டெஸ்டன்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்து ரசிக்க போறோம். Without further ado, let's give it up for Mukund. ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, உன் போலழகி பிறக்கவும் இல்லை, இனிமேல் பிறந்தால் அது நம் பிள்ளை, உன் போல் சமத்து உலகினில் இல்லை, காதலன் சமத்து காதலின் தொல்லை, அறியாமைதான் இங்கே பேரின்பம், அங்கே காதலின் வகுப்பில் மாணவதான் பண்டிதனே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, தாம் ததகுதிகு தின்னா, தோம் ததகுதிகு தின்னா, தாம் ததகுதிகு தின்னா, ஹே தோம் ததகுதிகு தின்னா, சகமரி பமக கமப பசசனி நிரி பப பம பமக, சகமரி பமக கமப பசசனி நிரி நிரி பப பமக, தாம் ததகுதிகு தின்னா, ஹே தோம் ததகுதிகு தின்னா, தகதிகு 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 தக. மகரந்த பொடிகளை எடுத்து அதில் மஞ்சள் தங்கம் கொஞ்சம் இட்டு இடித்து, திரு கண்ணம் எங்கும் சுண்ணம் பூசி வண்ணம் செய்தானோ, ஒரு கோடி பூக்கள் கொண்டு ஜோடி பூக்கள் செய்தானோ, உன்னுதடு சேர்ந்தால் பூப்படையும் வார்த்தை, நம்முதடு சேர்ந்தால் பூப்படையும் வாழ்க்கை, அள்ளி சேர்த்தேன் உந்தன் உயிருக்குள் அனுமதி ஒரு முறை, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, உன் போலழகி பிறக்கவும் இல்லை, இனிமேல் பிறந்தால் அது நம் பிள்ளை, உன் போல் சமத்து உலகினில் இல்லை, காதலன் சமத்து காதலின் தொல்லை, அறியாமைதான் இங்கே பேரின்பம், அங்கே காதலின் வகுப்பில் மாணவதான் பண்டிதனே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, அழகே. முகுந்த், எஸ் மேம். நல்ல சாங் சாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா பாடினீங்க. தேங்க்யூ மேம். உங்களுக்கும் த்ரோட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் வருதோ? அந்த பாட்டில் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து பாடினதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்கு. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சது 2-3 இடத்துல. தாம் தகுதி குதின்னு அந்த போர்ஷன் எல்லாம் ரொம்ப பிரெத்லெஸ் ஆகி அந்த கடைசியிலலாம் அப்படி இப்படின்னு கொடுக்குறீங்க ஒவ்வொரு ஃப்ரேஸில். அது டெலிகாஸ்ட் பண்ணும்போது கேட்கணும். அப்புறம் அந்த சங்கத்தியில் வர பிசரும் இன்றைக்கி நிறைய இடத்துல வந்திருக்கு. அவ்வளோதான். எனக்கு வேறு ஒன்றும் முகுந்து பாடுறது நல்லா சிங்கர், நல்லா பாடுவீங்க. இதிலேருந்து கூட கொஞ்சம் நீங்கள்
கவனித்து கொஞ்சம் வெளியில் வந்தால் பெட்டராக இருக்கும். எஸ் காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. முகுந்த் எஸ் சார். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி கொஞ்சம் லைட் மியூசிக் சைடுக்கு வந்துட்டீங்க. எஸ். இந்த மாதிரி பாடல்கள் வரும்போது இதை வந்து உங்களுக்கு லட்டு மாதிரி. இந்த சாங்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த லைட்டு சிங்கிங்கை கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணணும். எஸ். நல்லா பாடுறீங்க, தேங்க்யூ. இனி பெட்டர்மெண்ட் வரணும். ஓகேவா? கீப் இட் அப். காட் பிளஸ். தேங்க்யூ. ஹாய் முகுந்த். ஹாய். எனக்கு பிடிச்சிருந்தது உங்கள் சாங். நல்ல ஒரு கர்நாடிக் பேஸ் இருக்குது உங்களுக்கு. சில கமக்கங்களெல்லாம் ரொம்ப அழகாக வருது, உங்கள் வயசுக்கு ரொம்ப நல்லா வருது. தேங்க்யூ. நல்ல வாய்ஸ் இருக்குது, திறமை இருக்குது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என்னடா அம்பி நல்லா இருக்கியா? பேஷா இருக்கேன். அதுக்கு தான் யோசிச்சுட்டு இருந்தார் அவர். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பிடித்தமான ஒரு பாடல் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்து பாடிருக்கீங்க. ஜட்ஜஸ் வந்து சில திருத்தங்கள் சொன்னாங்க. பட் we know you're a smart intelligent boy. ஸோ நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த டைம் கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணி இன்னும் பெட்டராக பாடுவீங்க. ரைட்? ஆல் தி பெஸ்ட் யூ முகுந்த். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். ட்ரையோ சேலஞ்ச் ரவுண்டில் நம்ம குழந்தைகள் ஒவ்வொருத்தருமே லைஃப் லைன் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதில் 5 பேர் அப்படியே ஜாலியாக செட் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சாக்லேட் ஷவர் கிடச்சிருச்சு, அவங்க சேஃப் ஜோனில் இருக்காங்க. மீதி இருக்கிற 10 பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சில பேர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இன்னும் சில பேர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கனடா குயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அந்த அம்மா வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. Yes, without further ado, let's welcome Mahisha. பாதி காதல் பாதி முத்தம் போதாது போதாது போடா. ஓ மீதி முத்தம் கேட்டு கேட்டு மேலாடி தீ மூட்டும் வாடா. என் பெண்மை எரியுதடா. பாதி காதல் பாதி முத்தம் போதாது போதாது போடா. ஓ மீதி முத்தம் கேட்டு கேட்டு மேலாடி தீ மூட்டும் வாடா. என் பெண்மை எரியுதடா. உதட்டில் எரி மூட்டி உயிருருகச் செய்த மன்மதா. உச்சம் வரும் பொழுது உன்னை உதறிக் கொள்வதா. மோசமான கனவு ஒன்று மீண்டும் 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 தோன்றும். ஓ நான் ஆணின் தேகமாவதாக வெட்ட கனவு வெள்ளை கோடு தாண்டும். ஏன் வயது வலிக்குதடா. பறக்கும் முத்தம் கொடுத்து என்னை பறக்க சொல்லும் மன்மதா. விருந்தி உன்னை அழைத்து பசி விலகி செல்வதா. ரோஜா பூவில் வாசம் எல்லாம் எந்த உதடில் அதிகம் உள்ளதோ. பெண்மை காணும் இன்பம் எல்லாம் எந்த உடலில் எங்கு உள்ளதோ. வத்சயனம் படித்தவனே வரி கொடுத்தா சொர்க்கம் காண்பேன் நானே. பாதி காதல் பாதி முத்தம் போதாது போதாது போடா. ஓ மீதி முத்தம் கேட்டு கேட்டு மேலாடி தீ மூட்டும் வாடா. என் பெண்மை எரியுதடா.
கொடுத்து என்னை பறக்க சொல்லும் மன்மதா, விரும்பி உன்னை அழைத்து பசி விலகி செல்வதா, உதட்டில் ஏறி மூட்டி உயிருருக செய்த மன்மதா, உச்சம் வரும் பொழுது உன்னை உதறி கொள்வதா. மகீஷா, நல்லா இருந்தது மகீஷா. தேங்க்யூ. இந்த சாங்கில் வந்து அந்த 2 டிஃப்ரெண்ட் ஜானர்ஸு ரொம்ப அழகாக நீங்கள் பாடினீங்க. தேங்க்யூ. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அங்கே இங்கே இருக்குது. இந்த மேலாடை வரும்போதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லை, எஸ்பெஷலி ஆலாப் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாம். அது கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் போச்சு அந்த பீஜியத்தில் வந்த ஆலாப்பு. அதர்வைஸ் மகேஷா ரொம்ப நல்ல சிங்கர். அந்த ஜானர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிங்க, ஒரு இம்மீடியட்டாக. அது ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். மகேஷா ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி அந்த வெஸ்டர்ன் பாடுறச்சு ரொம்ப பவர்ஃபுல் வாய்ஸோட பாடினீங்க நீங்கள். நல்லா இருந்தது. சில இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. 2 பேர் பாடின பாட்டு ஒருத்தர் நீங்கள் பாடுறீங்க. நல்ல அட்டெம்ப்ட், நல்லா இருந்தது. காட் பிளஸ். தேங்க்யூ. மகேஷா உடைய வளர்ச்சி என்னன்றது ஆரம்பத்துலேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ சமீப காலத்துலேருந்து நீங்கள் வந்து சேலஞ்சிங் சாங்ஸ் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. அது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு மேட்டர், ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ரொம்ப நல்லா பண்ணேன் இன்றைக்கி. இந்த வெஸ்டர்ன் ஜோனர் ஃபென்டாஸ்டிக்காக பாட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருந்தது. கீப் இட் அப். காட் பிளஸ். தேங்க்யூ. மகேஷா ஒரு ஸ்வீட்டான பாடல் எடுத்து ஸ்வீட்டாக பாடியிருக்கீங்க. ஆஸ் ஆல்வேஸ் கனடா குயில் அப்படின்னு ரைட்டாக தான் நம்ம வந்து நேம் பண்ணியிருக்கோம். ட்ரெஸ் பார்த்தீங்களா, இன்டர்நேஷனல் லெவலில் இருக்குது. டப்புனு ஏரோப்ளேனில் குச்சாலும் மினி பேராசூட்லாம் இருக்குது, அப்படியே அழகாக பறந்து வந்து லேண்ட் ஆகிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச் மகேஷா. டேக் கேர். மகேஷா, தொடர்ந்து இந்த ட்ரையோ சேலஞ்ச் ரவுண்டில் யார் வந்து பாட போகிறாங்க? ஒரு சின்ன க்ளூ கொடுங்க பார்க்கலாம். இவங்க பேசினாலே வந்து பார்த்தோன்னா அப்படியே அதில் வந்து ஒரு கிளாசிக்கல் டச்சோடு தான் பேசுவாங்க. ஓகே, புரிஞ்சு போச்சு நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு. அவங்களை கூப்பிட்டுலாமா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு? ஆல்ரைட், லெட்ஸ் வெல்கம் சுகன்யா. மன்னவன் வந்தானடி தோழி, மன்னவன் வந்தானடி தோழி, மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி தோழி, மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி, மாயவனோ தூயவனோ நாயகனோ நான் அறியேன், மாயவனோ தூயவனோ நாயகனோ நான் அறியேன், மன்னவன் வந்தானடி தோழி. செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் கொடுப்பேன், 3 தமிழ் மாலை சூட்டிடுவேன், இனி முப்பொழுதும் கற்பனையில் அற்புதமாய் வாழ்ந்திருக்கும் மன்னவன் வந்தானடி தோழி. தூவிய பூவினில் மேனிகள் ஆடிட நாயக நாயகி பாவனை காட்ட வரும் மன்னவன் வந்தானடி. சரிகம பதனி, சரிகம பதனி, சுரமோடும் ஜதியோடும் நாதகீதராக பாவம் தான் பெறவே மன்னவன் வந்தானடி. காதற் கவிதை கடலென
வந்தானடி. தித்தித்தால் அது செம்பு கிண்ணம், தத்தித்தாவிடும் தங்க கிண்ணம். சித்தத்தால் ஒரு காதல் சின்னம், தத்தித்தாவிடும் பாவை முன்னவுயில் மன்னவன். விரைவினில் நீ மணமலர் கதா திருமார்பாப்பா தாமதமாமா மயிலனை கக. விரைவினில் நீ மணமலர் திருமார்பா தாமதமா மயிலனை க. நீதபமாக நீதபமாக நீதபமக சா சதமதுதரவ திகமபதனிசா கருணையின் தலைவா மதிமிகு முதல்வா பரம்பொருள் இறைவா தனிமையில் வரவா நீ இறையருள் பெறவா. ஆடும் புவி ஏழும் கடல் ஏழும் நடமாடும் பணிவாராய் அருள் தாராய். ஆடும் புவி ஏழும் கடல் ஏழும் நடமாடும் பணிவாராய் தாராய். அனுதினம் உன்னை வழிபடும் மடமையில் இனி ஒரு தலைவனை பணிவதில்லை. மன்னவன் வந்தானடி. சுகன்யா, இது ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டு, ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட், சொல்லாமல் இருக்க முடியல. ஆனால் உங்கள் வயசில் உள்ள குழந்தைங்க இவ்வளோ அந்த அளவுக்கு பாடுறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். 2-3 சங்கதிகள் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லிப், கிளாரிட்டி அவ்வளோதான். தோழி அந்த இடம், அப்புறம் வந்தானடி இன்னொரு தடவை இந்த மாதிரி போர்ஷன்ஸ் தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. ஆனால் நல்ல வெரி குட் அட்டெம்ப்ட். அதுக்கு ரொம்ப அப்ரிசியேஷன். காட் பிளஸ் யூ. சுகன்யா, முதல்ல இந்த பாட்டு பற்றி பேசணுன்னா 3 பேர். கேவிஎம் ஒருத்தர், சிவாஜி கணேசன் சார் ஒருத்தர், பத்மினி மேடம். இந்த பாட்டு யார் பாடினாலும் கூட அந்த சிச்சுவேஷன் நம்மளுக்கு அப்படியே கண்ணு முன்னாடி வந்துடும். கஷ்டமான ஒரு கம்போசிஷன் ஒன்று. 2வது கம்போசிஷன் விட சுசீலம்மா ஒரு வாய்ஸ் இருக்கும் அந்த பாட்டில், ஒரு தேன் மாதிரி இருக்கும். அது அந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது. நல்லா பாடிருக்கீங்க, நல்லா பாடிருக்கீங்க நீங்கள். அண்ட் ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் அழகாக மோல்ட் பண்ணிட்டு பாடுங்க. சுசீலம்மா அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லலை, நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அழகாக மாடுலேட் பண்ணி அந்த பாவம் கொஞ்சம் வாங்கி பாடுற மாதிரி பாடுங்க, இன்னும் நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சுகன்யா, மாபெரும் இசை லெஜெண்ட்ஸ் கம்போஸ் பண்ண பாடல்கள் எடுத்து பாடுறது பெரிய பாக்கியம். கேவி மகாதேவன் அவர்கள் ஐயா அவர்கள் நமக்கு தந்த பெரிய பொக்கிஷங்கள் இதெல்லாம். இது மாதிரி பாடல்கள் எடுத்து சூப்பர் சிங்கரில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது, பெரியவங்க எல்லாம் என்ன ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, பிளெஸ்ஸிங் பண்ணுவாங்க தெரியுமா? சாதாரண பிளெஸ்ஸிங் இல்லை, உங்களுக்கு அந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் பிளெஸ்ஸிங்ஸு கிடைக்கும். ஸோ இது போல் பாடல்கள் தான் சுகன்யா இனிமே எடுத்து சேலஞ்சிங்காக பாடணும்னு நான் கேட்குறேன். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. சுகன்யா, கஷ்டமான பாடல், சேலஞ்சிங்கான பாடல். இப்போ நீங்கள் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணும், ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து இந்த மேடையில் அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் கேட்டாச்சு. டிட் யூ எக்ஸ்பெக்ட் எனிதிங் மோர், இல்லாட்டி சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கு. You're happy with the comments? You're happy with the way you sung? Yes. All right, okay. All the best to you. Please take your seat. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ட்ரையோ சேலஞ்ச் ரவுண்ட்ல நம்ம கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்களோட லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. 5 பேர் சேஃபா அவங்க சேஃப் ஜோன்ல ஹாப்பியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா மீதி 10 பேரோட பெர்ஃபார்மன்ஸஸ்ல நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தாச்சு. இப்போ சுண்டு விரல் சைஸ்ல இருந்தா கூட அவங்க அணு குண்டு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் சண்முக பிரியா. மன்மதராசா கனியா எங்குது ரோசா கொஞ்சம் சேர்த்துக்க ரசா சண்முகப்பிரியா எப்பவுமே ரொம்ப ஹாப்பியாக பாடுற சண்முகப்பிரியா, இன்னைக்கு ரொம்ப சீரியஸாக பாடினா என்னாச்சு? யார் மேலேயாவது கோவமா? ஒன்றும் இல்லை. ரொம்ப பாப்புலர் சாங் மாலதி அவங்களுக்கு அந்த கேரியரில் ரொம்ப ஒரு பேர் புகழ் வாங்கி கொடுத்த ஒரு பாடல். நல்ல அட்டெம்ப்ட். சண்முகப்பிரியாவுக்கு என்னென்னா இன்றைக்கி பாடினதில் மேலே எல்லாம் கொஞ்சம் மேலே நோட்ஸ் வரும்போது கொஞ்சம் ரீச் பண்ணுறது, அவ்வளோ தூரம் போய் சேர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வேர்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரணும். அதை கொஞ்சம் இப்போவே சண்முகப்பிரியா கொஞ்சம் அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாதான் அது நல்லா வரும். ஆல் தி பெஸ்ட். ஷண்முகப்பிரியா, ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட்டில் உட்கார்ந்த மூமெண்ட்டு, அந்த பொசிஷன் சூப்பராக இருந்தது. அது ஏன் பாட்டில் வரல?
பட் நீ வந்து நல்ல பாடக்கூடிய சிங்கர், டென்ஷனே ஆக வேண்டாம், ஓகேவா? சரணம் பெட்டராக இருந்தது பல்லவி விட. ஸோ இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸு குட், இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸு எதிர்பார்த்துட்ருக்கோம். காட் பிளஸ். ஷண்முக பிரியா, என்னம்மா ஒரு பாட்டு செலக்ட் பண்ணிருக்கேப்பா நீ? நல்லா இருந்தது ஷண்முக பிரியா. தேங்க்யூ மேம். இந்த லாஸ்ட் எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். சில இடத்துல கிளாரிட்டி, வேர்ட்ஸ் கிளாரிட்டி தான் இல்லை. லாக்கு பதிலாக லா சொல்கிற, லா இடத்துல லா சொல்கிற, அது மட்டும் ரெக்டிஃபை பண்ணிக்கோ, செக் பண்ணிக்கோ. ஓகே, டேக் கேர். நல்லா பாடக்கூடிய பொண்ணு நீ, இன்னும் ஜமாய்க்கணும். ஆல் தி பெஸ்ட். பாடும்போது நீ யூஸ்வலாக ஆடுவல சண்முக பிரியா, ஆனால் ஆடவே இல்லை இன்னைக்கு, அப்படியே ஸ்டில்லாக நின்றுட்டு இருந்த. யூ நர்வஸ்? சரி, ஜட்ஜஸ் சொன்னாங்க இல்லையா, ல அண்ட் லக்கு வித்தியாசம் தெரியணும், கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க பார்க்கலாம். பலா பழம். పలాపరం. లా చెప్పు. లా. 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 పలా. పలా. లా రావట్లేదు నీకు. உனக்கு இந்த லாலாலாம் கரெக்டாக வரணும். எஸ்ஏ ராஜ்குமார் சார் பாட்டு நிறைய கேட்கணும், அதுதான் லா 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 பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுவேன். ஓகேவா? அப்போ லாலா டவுட்டே வராது. ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ கனா. ஓகே, ப்ளீஸ் டேக் யூர் சீட். ஸோ இந்த ட்ரையோ சேலஞ்சில் லைஃப் லைன் பர்ஃபார்மன்ஸை முடிச்சு கொடுக்கறதுக்காக லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் அஜித். Everybody take it para phone style. I rock 'em up, you know me, but you follow me. Step it up, you step it up, but I'm 40 feet to a
என்ன பாடின அஜித், ரொம்ப நல்லா பண்ண. எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் ரொம்ப பிடிச்சது. அந்த ஸ்ருதி கூட ரொம்ப க்ளீனாக இருந்தது. வீட்டில் போய் அவனுக்கு கொஞ்சம் திருஷ்டி சுற்றி போடுங்க. காட் பிளஸ் யூ. அஜித், என்ன இது, யாரோ உள்ளே புகுந்து பாடுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன், ஒரு தலை ஆட்டல் இருக்குது உனக்கு. அந்த ஸ்டார்டிங்கில் இப்படி பண்ணுற அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஆனால் எக்ஸ்ப்ரெஷன் வந்து எக்ஸ்ட்ராடனரி கண்ணா உனக்கு. அந்த வென்ஸ் எல்லாம் சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்குற, அது வந்து பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குற உனக்கு. அது பெரிய மிக ஒரு ப்ளஸ், பெரிய வரம் உனக்கு. என்ன எல்லா பாட்டும் இந்த அளவுக்கு பாடணும் நீ. என்ன எல்லா ஜோனர்லும் இந்த மாதிரி பாடணும் நீ. நல்லா இருக்குது, வாய்ஸ் நல்லா இருக்குது, அழகாக பாடுற, க்யூட்டாக இருக்கு, எல்லாம் ப்ளஸ் தான் உனக்கு. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. அஜித் வரும்போது லிரிக்கெல்லாம் மறந்துடுவார். திடீர்னு மேலே பார்ப்பாரு, கொஞ்சம் இப்படியெல்லாம் பண்ணிட்டு பாடுவார் இடையில, சாங்கு கடையில். அதாவது உனக்குள்ளே ஏதோ பவர் வந்துட்டுருக்கு. அந்த பவர் வந்து இசை தான். அந்த இசை, நீ நேசிக்கிற இசை உனக்கு வந்து நல்ல ஊக்கம் கொடுக்குது. உனக்கு இஷ்டமான ஜோனர்ஸு ஃபண்டாஸ்டிக்காக பண்ணுற. அதே போல் ஆல் ஜோனர்ஸ் எந்தெந்த டைப் ஆஃப் சாங் கொடுத்தாலும் என்னால் பாட முடியும் அப்படின்றது அஜித் கொண்டு வந்துட்டார். எங்களுக்கு நம்பிக்கை வந்தாச்சு. டெஃபினட்டாக அதில் கூட நீங்கள் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறோம். ரொம்ப நல்லா இருந்தது. கீப் இட் அப். ஐயோ, பயங்கரமா ஒத்த கால் சைக்கிளிங்கா இருக்கே இது. ஓகே, அந்த ஸ்டெப் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறியா? அஜித், எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அந்த ஸ்டெப்பு? உன் ஸ்டெப்பா இல்லை பார்த்து கற்றுக்கிட்டியா? இல்லைக்கா, படம் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதில் அந்த வீடியோ பார்க்கும்போது. வெரி நைஸ், வெரி கூல். இப்போ எல்லாருக்குமே அந்த ஸ்டெப்பை கற்றுக் கொடுக்குறியா? ஆல் குட்டீஸ், can we have some music? ஃபேன்சி ஸ்டோர் வந்து நிஜமாவே பிசினஸ்ல எப்படி ஸ்டோர் இல்லக்கா, மால்க்கா. அஜித், நாங்கள் 3 பேர் வரப்போகிறோம் உங்கள் கடைக்கு. உங்கள் ஃபேன்சி மாலுக்கு வரப்போகிறோம். வரட்டுமா? எந்த டைமில் வர்றீங்க சொல்லுங்கள், போட்டுட்டு போயிடுவார். அது நீங்கள் வரதா இருந்தா வரட்டுமா? ஏன்னா கடையில் ஒன்றும் இருக்காது. வரட்டுமா? வாங்க. அதான் வர டைம் சொல்லிட்டீங்கன்னா அந்த டைமை போட்டுட்டு போயிடு. நீயே கூட்டிட்டு போ. ஓகே, கூட்டிட்டு போகாத, நீ கூட்டிட்டு போ. லாஜி, அது நீ உனக்கே புரியும். நானும் சைலஜாமா 2 பேரும் ஒரே செயின் தான் போட்டிருக்கேன். எங்கே பாரு எவ்வளோ போட்டிருக்கேன். இப்போ யாருக்கு நகை மேலே ஆசை ஜாஸ்தி? இப்போ அவர் வரும்போது பூட்டிட்டு போ. நாங்கள் எல்லாம் வந்து ஒன்று தான் வாங்குவோம், மேலே ஜாஸ்தி வாங்க. அதிகமாக போடுறவங்க எடுக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? ஓகேடா, தேங்க்யூடா, சூப்பராக பண்ணடா. ப்ளீஸ் டேக் யுவர் சீட் கண்ணா. ஆல்ரைட், ஸோ இந்த ட்ரையோ சேலஞ்சில் எல்லாரோடுமே இந்த லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தோம். ஒரு பாம்பாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் செட் தான் இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? சீரியஸாவே சூப்பரா இருந்தது. முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா 3 குழந்தைகள் பாடி அதுல இருந்து செலக்ட் ஆகிற ஒரு 3 குழந்தைகள் இல்லைங்க, எல்லாருமே குரூப்பா குரூப்ஸ் ஆஃப் 3 15 பேர் 3 பிரிஞ்சு 15 பேர் 3 பிரிஞ்சு 5 குரூப் ஆகி அதுல இருந்து ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி 5 பேர் சேஃப் ஜோன். எஸ். அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் லைஃப் லைன் சான்ஸ். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க பாடி அசத்தி பாயிண்ட்ஸை வாங்கி சாக்லேட் சவர் வாங்கி அடுத்த ரவுண்டு போயிட்டே இருங்கப்பா அப்படின்னு விட்டாச்சு. ஓகே, எப்படி இருந்தது ரவுண்டு? நான் கதை சொல்றீங்களே கேட்டுட்டு இருக்கேன். ஏமா முதல்ல நீங்க தானே ஆரம்பிச்சீங்க, அப்புறம் சொல்லுங்க. அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் கேட்டாச்சு. அடுத்தது லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட் டு ஆனந்த்ஜி. இன்னைய பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருந்தது அண்ட் ஓவரால் நம்ம குழந்தைங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? இன்னைக்கு அஜித்தோட பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் குவைட் ஸ்டன்னிங். ஷண்முக பிரியா அந்த சென்ஷுவல் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்கும்போது, ஆக்சுவலி நீ வாடா வாடா பையா பாடும்போது அந்த நான் இன்னும் கூட அந்த பாட்டு கேட்டிருக்கேன். அது ஒரு ஒரு சைல்டு அதெல்லாம் காப்பி பண்ண முடியாது, நார்மலாக பண்ண முடியாது. பட் ஷீ டஸ் இட். ஸோ மன்மதராசா வாஸ் அ வெரி வெரி குட் சாய்ஸ். பட் மன்மதராசாவுக்கு வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் ரேஞ்ச் இருக்குது. சுகன்யா ஆஃப்கோர்ஸ் இனி வந்து
உன்னுடைய அகெயின் ரொம்ப டேலண்டட். ஆக்சுவலாக எனக்கு கேட்டால் நீ நிறைய கிளாசிக்கல் படிச்சிருப்பேன்னு தோன்றுறது. பட் நீ கிளாசிக்கல் கூட கற்றுக்கிறதுக்கு நீ எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும் சீன். ஸோ ஜஸ்ட் பி அட் இட். ரொம்ப நன்னா நீ வரலாம். முகுந்த் நல்லா இருந்தது. நாம் அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோமே, அதாவது கிளாசிக்கல் மாதிரி இருக்கிற, கிளாசிக்கல் மாதிரி நடிக்கிற சில பாடல்கள் இருக்குது. அது நாடகம் பண்ணுற அந்த பாடல்கள் அது நம்ம கிளாசிக்கல் வச்சுன்னு போனோம், மாட்டிப்போம். அது கொஞ்சம் இன்னைக்கு மாட்டின்றோம். பட் அது நம்ம புரிஞ்சுட்டா இட்ஸ் ஆல் பார்ட் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். மகிஷா, இட்ஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. உன்னுடைய அந்த தமிழ் ஃபார் ஆல் தி ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் அப்ராட், உன்ன மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சி எவ்வளோ நீங்கள் ரசிக்கிறீங்க, எவ்வளோ நேசிக்கிறீங்க இந்தியன் மியூசிக்கை. ஸோ டச்சிங். ஸோ ஐ ஹோப் காட் ஷோஸ் தெம் பெட்டர் அண்ட் பெட்டர் பாத்ஸ் இன்னும் வளர்கிறதுக்கு. இட்ஸ் வெரி நைஸ். ஸோ ஓவரால் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ வெரி மச் அருண்ஜி. ஸோ எல்லாரும் முகத்துலையும் நிறைய சந்தோஷம் இருக்கு. ஏன்னா குழந்தைகள்லாம் சூப்பராக பாடியிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்து எல்லாருமே அசந்து போயிருக்காங்க. ஆனால் இந்த 15 பெர்ஃபார்மன்ஸஸ்ல யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு வாங்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற கட்டம் வந்தாச்சு. அந்த பேரை நம்ம ஜட்ஜஸ் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். யூ வாட்சிங் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் க்ரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் க்ரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ஸோ இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நம்ம ட்ரையோ சேலஞ்சில் நிறைய சூப்பர்வான பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தோம். குரூப்பாகவும் பார்த்தோம், சோலோவாகவும் பார்த்தோம். நம்ம குழந்தைங்க நிஜமாவே they've really excelled themselves. அவங்களுக்காக one huge round of applause for the top 15 of Super Singer Junior 3. அண்ட் இந்த வாரம் முழுக்க சூப்பரோ கலக்குன்னு கலக்கிட்டாச்சு. அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்தோன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அப்படின்ட்டு யாரு முடிவு பண்ண போறோம், அதை வந்து ஜட்ஜஸ் தான் முடிவு பண்ண போறாங்க. பட் ஆனால் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், இதுல வந்து குரூப் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, சோலோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க? இல்ல அவங்க வந்து குரூப்லயும் சரி சோலோலயும் சரி அவங்கள அதிகமா இம்ப்ரெஸ் பண்ண பெர்ஃபார்மரை தான் சூஸ் பண்ண போறாங்க. and அவங்களுக்கு தான் இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் போகுது. ஸோ ஜட்ஜஸ், இட்ஸ் ஓவர் டு யூ. இன்னைக்கு குரூப் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா சரிகமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் ஓவரால் பார்க்கும்போது ரொம்ப மனசில் இருந்து மாயாத ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது ரக்ஷிதா. ஸோ சிங்கர் ஆஃப் தி வீக் வந்து ரக்ஷிதாக்கு தான் போகுது. பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் goes to ரக்ஷிதா. ஷகலக்க பேபி ஷகலக்க பேபி லுக்கு விடு தோணலையா. ஷகலக்க பேபி ஷகலக்க பேபி லவ் பண்ண தோணலையா. No 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 no. ஷகலக்க பேபி ஷகலக்க பேபி லுக்கு விடு தோணலையா. Best performer of the week ரக்ஷிதா ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் வழங்கும் ஒரு டிஜிட்டல் கேமரா. ஸோ சொல்லுங்க ஸ்டெஃபி கிராஃப், கேமரா வந்தாச்சு கையில. இப்போ யாரை ஃபர்ஸ்ட் போட்டோ எடுக்க போறீங்க இன்னைக்கு? அம்மா. அப்படியா? அம்மா. ஓகே, அம்மாக்கு அப்புறம் எந்த ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் போட்டோ எடுக்க போறீங்க? அவங்க கையெல்லாம் தூக்கியாச்சு, நீங்க தான் டிசைட் பண்ணணும். யாரு சொல்லுங்க? பிரகதி, அகிலேஷ், ஹரிப்ரியா, சுகன்யா, ஜெயந்த், அனு. அட்டெண்டன்ஸ் எடுக்க சொல்ல, போட்டோ எடுக்க சொன்னோம். Congratulations Rakshita. Please take your seat. Best performer of the week Rakshita win பண்ணிருக்காங்க. இப்போ இது ஒரு போட்டி. நம்ம எப்போதுமே சொல்ற மாதிரி ஒரு போட்டினா அதுல ஒரு வின்னர் தான் இருக்க முடியும். நம்ம குழந்தைகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பேஷனேட்டா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாச்சு. இருந்தாலும் இந்த வாரத்தோட டேஞ்சர் ஜோன்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற கட்டம் வந்தாச்சு. இட்ஸ் ஓவர் தி ஜட்ஜஸ். எல்லாமே எப்படி போகுதுன்னா ரொம்ப நேரோவாக போயிட்டுருக்கு. ரொம்ப மைன்யூட் மிஸ்டேக்ஸ் தான் பிடிச்சி தான் டேஞ்சர் ஜோனுக்கு வர்றாங்க. சம்டைம்ஸ் திங்க் பண்ணாதவங்க எல்லாம் டேஞ்சர் ஜோனுக்கு வர்றாங்க. அகிலேஷ்,
ஷண்முகப்பிரியா, முகுந்த், இவங்க 3 பேர் டேஞ்சர் ஜோன் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அகிலேஷ், சண்முகப்பிரியா அண்ட் முகுந்த் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் வந்து வெரி குட் பர்ஃபார்மர்ஸ். சூப்பர், மறக்க முடியாத நிறைய பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த கட்டத்தில் உங்களோட பேரண்ட்ஸ் உங்களோட மனசில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கும். அகிலேஷோட அம்மா கிட்டே பேசலாம். கலகலப்பான ஃபேமிலி, எப்போதுமே சிரிப்பு தான். அண்ட் அவன் வந்து எப்போ பர்ஃபார்ம் பண்ணாலும் ஹீ இஸ் 100% இன்வால்வ்ட். ரொம்ப பயங்கர பர்ஃபார்மர் உங்கள் பையன். இந்த ரவுண்டில் இந்த கட்டத்துக்கு வருவார்னு நினச்சிங்களா? இது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நீங்கள்? இல்லை, நினைக்கல. பட் அவனோட வாய்ஸ் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரபிளாக இருந்தது, அதுதான். மற்றபடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணா எல்லாம் பண்ணியிருக்கான். முதல் முறையாக இன்றைக்கி அகிலேஷ் கிட்ட நான் வந்து கொஞ்சம் நர்வஸ்னஸ் பார்த்தேன். பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? இல்லை, நல்லா பண்ணு, கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தான் அவன். அந்த வாய்ஸ்க்காக தான் பயந்தான். மற்றபடி வேறு எந்த ஸ்டேஜில் வந்து எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எந்த பயமும் இல்லை அவன். அண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணார்? He did well. நல்லா பண்ணான். ஓகே, சண்முகப்பிரியாவோட அம்மா. இன்றைக்கி சண்முகப்பிரியா அந்த ஒரு ரோலர் கோஸ்டர் ஆஃப் எமோஷன்ஸ் அவங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து குரூப்பில் நல்லா சிரித்து தான் பாடினாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து தட் டிட்ன்ட் ஒர்க் அவுட். இப்போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எமோஷ்னலாக ஆனாங்க. ஜட்ஜஸ் வந்து நல்ல கமெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க, கொஞ்சம் திருத்தங்கள் சொன்னாங்க. Actually, she is a performer. She will do dance also. But I told, don't dance. This is a lifeline. We have to singing only more important, no? That's why I told, seriously you sing. That only she did. That is my mistake. பட் அவங்களோட பாட்டு எப்படி இருந்ததுன்னு நினச்சிங்க? பிகாஸ் நீங்கள் தான் அவங்கள கோச் பண்ணுவீங்க இல்லையா எப்போதுமே? ஆஸ் அ பேரண்ட் சைட்லேருந்து நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து Actually, every song she will practice with notation. She knows the notation, no? That is the plus point of her. She will do every song with notation. So, she did well. ஓகே, தேங்க்யூ. முகுந்தோட அப்பா கிட்ட பேசலாம். சார், முகுந்த் வந்து இன்னைக்கு அவரோட ஜானரில் கிளாசிக்கல் அந்த பேஸ் பண்ணி ஒரு பாடல் எடுத்து பாடினார். வாட் வென்ட் ராங்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பாட்டு நல்லா தான் பாடினான். இது வரைக்கும் சோஃபார் வந்த ரவுண்ட்ஸில் எல்லாமே எல்லா வெரைட்டிஸும் கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து இந்த ரவுண்டில் வந்து கிளாசிக்கல் இருக்குங்கிறதுனால ஒரு ரவுண்ட் எடுத்து பாடினான். ரொம்ப கஷ்டமான பாட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா பாடியிருக்கான், ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன வருதுங்கிறத பார்ப்போம். லெட் அஸ் see. ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் அவங்களோட மனசில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. 3 பேருமே இங்கே நின்றுட்டுருக்காங்க டேஞ்சர் ஜோனில். இப்போ ஜட்ஜஸ் தான் சொல்லணும் யார் வந்து சேஃப் ஜோனில் இருக்காங்க அப்படின்னு. ஜட்ஜஸ் அகிலேஷ் அண்ட் ஷண்முகப்பிரியா, முகுந்த், ஒன்று புரிஞ்சுக்குங்க. எவ்வளோ ரவுண்ட்ஸ் தாண்டி நீங்கள் வந்து அவுட் ஆஃப் 15 கண்டஸ்டன்ஸாக நீங்கள் வந்திருக்கீங்கன்றதே மிகப்பெரிய வெற்றி எங்களை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர் எலிமினேட் ஆகி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா சூப்பர் சிங்கர் வந்து ஒருத்தர் தான். அது யாருன்றது அந்தந்த நாள் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணல, அவங்களுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி. இதுக்கு முன்னாடி உங்களை ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸஸ் என்ன ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க, நார்மல் பர்ஃபார்மன்ஸஸ், காமெண்ட்ஸு ப்ளஸ் மார்க்ஸு எல்லாம் ஷீட்டெல்லாம் வச்சு தான் பார்க்குறாங்கன்றது மறக்காதுங்க ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபென்டாஸ்டிக் டேலண்ட்ஸ். ஸோ இது வந்து எலிமினேஷன் அப்படின்றத விட அவங்க ஓய்வு எடுக்கிறாங்கன்றது தான் சொல்ல முடியும். நீங்கள் வந்து இந்த வாரம் இல்லாட்டி அடுத்த வாரம், இந்த வாரம் சாக்லேட் ஷவர் வாங்கினவங்களும் அடுத்த வாரம் டேஞ்சர் ஜோனுக்கு வரலாம், எலிமினேட் ஆகலாம். ஸோ இந்த மேடையில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், இந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி கொடுத்த விஜய் டிவி இந்த அற்புதமான சூப்பர் சிங்கர் ஷோவில் என்ன கற்றுக்கிட்டோம், வாழ்க்கைக்கு என்ன தேவையான விஷயங்கள் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு முதல் அடி தான் இந்த ப்ரோக்ராம்ன்றது மறக்காமல் இந்த குழந்தைங்கள்லாம் இது ஒரு நல்ல அவங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத காட்சியாக நிற்கணும் அப்படின்றது தான் மெயின் எங்களுடைய குறிக்கோள். இதில் வந்து எலிமினேஷன் அவுட் ஆஃப் 15 என்ன எலிமினேஷன்ஸ், ஸோ எல்லாமே டேலண்டட். ஒரு சின்ன பாயிண்ட் கிடைச்சா தான் அவங்களா வாய்ப்பு கொடுத்தா தான் உண்டு. ஸோ இன்றைக்கி சேஃப் ஜோனுக்கு போகிறவர் வந்து அகிலேஷ். அகிலேஷ், மறுபடி சொல்கிறேன், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு எந்த குழந்தைங்களுக்கும் இருக்கக்கூடாது.
அப்பா தப்பிச்சோம் அப்படின்றதுக்கு கிடையாது. தயவுசெய்து நீங்கள் இது ரிலாக்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த மேடையில் அனந்த் சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய டேலண்ட்டு, ஒரு அற்புதமான ப்ரோக்ராமில் உங்களுக்கு வாய்ப்பு இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய சமாச்சாரம். அடுத்த வாரம் இருப்போமே அப்படின்றதுக்கு இல்லை, இங்கே என்ன கற்றுக்கிட்டவான்றது மைண்டில் வச்சுக்கோங்க. அதுதான் எங்களுடைய ரிக்வெஸ்ட். அகிலேஷ் யூ கேன் கோ. ஓகே அகிலேஷ், வந்து பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக நீ வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிற, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு எப்போதும் போல் நீ எப்படி இருப்பியோ ஜாலியாக அதே மாதிரி ஓகேவா? அடுத்த வாரம் என்ன பண்ண போகிற? எப்படி இருப்ப? இதே மாதிரி இருப்பியா இல்லை வேறு மாதிரி இருப்பியா? தொண்டை கட்டின வார்த்தை நீ வராது யார்கிட்டையும், என்கிட்டேருந்தே வராது. இனிமேல் சீரியஸ்னஸ் இன்னும் ஒரு 100% ஆயிடுச்சு. ஃபுல் எஃபர்ட் போட்டு ஃபைனல்ஸ். ஓகேப்பா. Okay, Akhilesh, all the best to you. Safe zone la irke. You can join your friends now. Okay, Shanmugapriya and Mukund. ரெண்டு பேருக்குமே வெவ்வேறு விதத்தில் தேர் டேலண்டட், நிறைய அன்ஃபர்கெட்டபிள் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரில் யார் அடுத்தது சேஃப் ஜோனில் போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணிக்க போகிறாங்க? ரெண்டுமே நல்ல அற்புதமான சிங்கர்ஸு, ஃபென்டாஸ்டிக் ஃப்யூச்சர் வெயிட்டிங் ஃபார் தேம். அது 100%, அதில் வந்து சந்தேகமே கிடையாது. எப்படி முகுந்த் எந்த சுச்சுவேஷன்லேருந்து இன்றைக்கி வந்து எத்தனை வெரைட்டிஸ் பாட ஆரம்பித்தார். அதாவது உங்கள் சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைச்சது பெரிய பாக்கியம்ப்பா. ஸோ அதே மாதிரி சண்முகப்பிரியா லாஸ்ட் டைம் வந்து வின்னர், இப்போ வந்து டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க அந்தந்த பெர்ஃபார்மன்ஸில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது நம்ம ரோபோ கிடையாது இல்லையா, ஹியூமன். ஜஸ்ட் ஹாஃப் மார்க்கில் சேஃப் ஜோனில் சண்முகப்பிரியா இருக்காங்க. சண்முகப்பிரியா, நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க. அழாதீங்க, சரிங்க. இனிமேலேருந்து நீங்கள் அழக்கூடாது. யூ ஷுட் பி அ ஸ்ட்ராங் கேர்ள். ஓகே, ப்ளீஸ் ஜாயின் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். You did well so far. I'm so happy about you. இல்லை, முகுந்த் பற்றி சொல்கிறதுக்கு பதிலாக இந்த கட்டத்தில் அவங்க பேரண்ட்ஸும் பற்றி சொல்லணும். ஏன்னா சச் லவ்லி பேரண்ட்ஸ், அண்ட் அவங்க அப்பா வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பார். முகுந்த் வந்து ஃபென்டாஸ்டிக் சிங்கர். ஒரு கிளாசிக்கல் சிங்கர் வந்து இத்தனை ஜோனர்ஸ் பாடி இன்றைக்கி வந்து மல்டி லெவல் டேலண்ட்டாக நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. ஓகேவா கண்ணா? இதுதான் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. உங்களை வாழ்க்கையில் எவ்வளோ வெற்றிகள் அடையணும், எத்தனை ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பண்ணணும், எத்தனை மேடை ஏறணும், எத்தனை ரெக்கார்டிங்ஸ் பண்ணணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ண. நீ என்ன சித்ரா மேடம்க்கும் சுபாஜிக்கும் சைலஜா மேடம் எவ்வளவோ பாசம் இருக்குது உன் மேலே, அது மட்டும் மறக்காது. ஓகேவா? அண்ட் முகுந்தோட நிறைய பர்ஃபார்மன்ஸஸ், அன்ஃபர்கெட்டபிள் பர்ஃபார்மன்ஸஸ். ஜஸ்ட் கிளாசிக்கல் மட்டும் பாடிட்டு இருந்த முகுந்த் வந்து பர்ஃபார்மன்ஸ் ரவுண்டில் அவ்வளோ நல்லா ஆடி பாடி பர்ஃபார்ம் பண்ணதை நாங்கள் எல்லாருமே மறக்கவே முடியாது, யாருமே மறக்க முடியாது. அண்ட் யூ காட் சச் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் யா. வில் டெஃபினெட்லி மிஸ் யூ. டோன்ட் ஸ்டாப் சிங்கிங் முகுந்த். உங்களுக்கு ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் வழங்கும் டிஜிட்டல் கேமரா. அண்ட் முகுந்த் வந்து அவனோட முதல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தப்பையும் அண்ட் இப்போ வந்து அதை நம்மளுக்கு இங்கே இந்த மேடையிலேருந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்க போகிறாரு. இப்போ அவர் கொடுத்த லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு எவ்வளோ வித்தியாசம் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். அனந்த் சாரோட ட்ரைனிங் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த மாதிரி பர்சன் கிடைச்சது நான் ரொம்ப பாக்கியமாக. ஆமாம், இன்னும் வேணுமா வேணாமா? கண்டிப்பாக வேணும் சார். அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு உனக்கு, கண்டிப்பாக. தேங்க்யூ மனோஜி. முகுந்த், நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் இந்த மேடையில் நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் யூ நாட் broken down. நீங்கள் கண்டிப்பாக நிறைய பாடுவீங்க அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஓகே? எஸ்.
எல்லாருமே இருக்காங்க. நீங்க ஸ்ட்ராங்கா எங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுக்குறீங்க. ஓகே, ஒரு நைஸ் ஸ்டெப்பி நம்பர் என்ன பாட போறீங்க? கொடுவா மிஸ். ஓகே, முகுந்தோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக can we give him a big round of applause? கொடுவா மீச அருவா பார்வை ஆறு முகந்தா கைய வச்சான் தூள் கடுவா பல்லு தங்க பல்லு அடுத்த பல்லு சிங்க பல்லு தூள் போடா வெண்ணா போட்டி நான் சொல்லி அடிப்பேன் தூள் தோடா என்ன யாரு வந்தா தோட கொடுப்பேன் தூள் போடா வெண்ணா போட்டி என்ன சொல்லி அடிப்பேன் தூள் தோடா என்ன யாரு வந்தா தோட கொடுப்பேன் தூள் அட்ரா சக்கா பாட்டா நைனா தூள் 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 தூள். Thank you முகுந்த். Thank you very much கனா. உன்னோட இசை பயணம் நிறைய 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 வளரட்டும், தொடரட்டும். All the very best to you. Okay? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Creek. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ஸோ இந்த வாரம் முழுவதும் நம்ம பார்த்தது, ரசித்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணது, நிறைய ஆடினது, பாடினது ட்ரையோ சேலஞ்ச் ரவுண்ட். அண்ட் இந்த ட்ரையோ சேலஞ்ச் ரவுண்டில் குரூப்பாகவும் நம்ம கண்டெஸ்டன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் சோலோ பெர்ஃபார்மன்ஸஸும் நம்ம பார்த்தோம். பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் ரக்ஷிதா வாங்கினாங்க. ஆனால் சேட்லி இந்த வார கடைசியில் முகுந்தோட இசை பயணம் இந்த மேடையில் முடிஞ்சிருச்சு. வி விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் முகுந்த். நீங்கள் நிஜமாகவே யூ ஷுடன்ட் லீவ் மியூசிக். நீங்கள் ஒரு மியூசிஷியனாக உங்கள் பயணத்தை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணும். வி வில் மிஸ் யூ. ஸோ இப்போவே தெரிஞ்சிருச்சு மாக்காப்பா, இந்த இருக்கிற டாப் 14 கண்டெஸ்டன்ஸ் நிஜமாகவே ஒவ்வொரு ரவுண்ட் கஷ்டப்பட்டு அவங்களோட 100% கொடுத்து தான் பாடணும். ஏன்னா அவங்களிருந்து ஒருத்தங்களுக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் கிடைக்க போகுது. அதோட அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் அவங்களுக்காக ஒன்று காத்துட்டு இருக்கு. ஸோ நம்ம 14 கண்டெஸ்டன்ஸ் வந்து ஓகே, எந்த ஜானர் வேணாலும் கொடுங்க, என்ன கான்செப்ட் வேணாலும் கொடுங்க, நாங்கள் கண்டிப்பாக பாடுறோம், நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம் தட் வி ஆர் அமேசிங் சிங்கர்ஸ், வி வில் ப்ரூவ் டு யூ தட் நாங்கள் தான் வி ஆர் வர்த்தி ஆஃப் வினிங் த டைட்டில் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்காங்க, தயாராக இருக்காங்க, ட்ரெயின்டாக இருக்காங்க. இந்த 14 கண்டெஸ்டன்ஸோட நம்ம டாப் 14 கண்டெஸ்டன்ஸோட அடுத்த வாரம் இன்னொரு பயங்கரமான காம்படிட்டிவ் ரவுண்டில் உங்களை சந்திக்க வரோம். Until then, it's bye from me, Bhavna, and Markups on Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Creek. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். Good night.